ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நியூஸ் ஆனது தற்போது தமிழக முதலமைச்சர் பற்றி வெளியாயிருக்கு. ஆக்சுவலி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி அனைவருக்குமே தெரியும். ஒரு அன்பான மனைவி, 2 குழந்தைகள்னு. ஸோ இவங்களுடைய குடும்பம் ரொம்ப அழகான குடும்பம் மட்டும் இல்லாமல் பல பேர் இவங்க குடும்பம் மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட குடும்பத்தில் பிளவு ஏற்பட்ட விதமாக தற்போது சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டிருப்பதாக தாள்கள் பரவியது. அது குறித்து அதிகாரப்பூர்வமான தாள்கள் எதுவும் வெளியாகவில்லை. இப்போ வரைக்கும் விவாகரத்து வாங்கிட்டாங்களா என்னன்னுங்கிறது இன்னும் தெரிய வரல. இந்த ஒரு சூழ்நிலையில் சமீபத்தில் தாவேகா ஆட்சி அமைக்கும் போது அவர் பதவியேற்ற அந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் இருந்தாலும் மகன், மகள், மனைவி மட்டும் இல்லை. இது பல்வேறு விதத்துலேயும் கேள்விக்குறியை எழுப்பி பல்வேறு விதத்தினரும் ஏன் வரல அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டு இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் நடிகை த்ரிஷா அவர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன் சீட்டில் அவர் பதவியேற்க விழாவுக்கு அமர்க்களமே பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே நிறைய டவுட் வந்தது. ஸோ இதனால் விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் என்ன அப்படிங்கிறது மாதிரி எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக த்ரிஷா அவர்கள், நான் அரசியலுக்கு வரப்போவதில்லை, அரசியல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன பழைய ஒரு வீடியோ ட்ரெண்டாகி அதை ஆஃப் செய்திருச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் விஜய் அவர்களை குறித்து அவங்களுடைய தாய் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. எனக்கு மருமகன்னா அது ஒன்று தான், சங்கீதா மட்டும்தான். அவங்கள தவிர எனக்கு யாரும் மகளாக இருக்க முடியாது, அதாவது மருமகளாக இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் தற்போது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி அதை குறித்த ஒரு முக்கிய விஷயத்தை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். விஜயுடைய பர்சனல் வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தில் அவங்க சித்தி இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்படி ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதுக்கு கமெண்டும் பண்ணிட்டு வராங்க. ஸோ சித்தினாலும் அம்மா தானே, ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் விஜய். அதன் காரணமாக அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், குடும்பத்தினர் உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. இதற்கிடையே தேர்தலுக்கு முன்பாக அவரது பர்சனல் வாழ்க்கை கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி சர்ச்சையை சந்தித்தது. இந்நிலையில் விஜயின் சித்தி ஷீலா தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேச்சு ஒன்று சோசியல் மீடியாவில் சென்சேஷனல் ஆகியிருக்கிறது. SACயின் துணையோடு சினிமாவுக்குள் வந்த விஜய் இப்போது மக்கள் துணையோடு தமிழ்நாடு முதலமைச்சராயிருக்கிறார். இந்த தேர்தல் விஜயின் தாவேகாவால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பது பலருடைய கருத்தாக இருந்தது. ஆனால் விஜயோ ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். நல்லதே நடக்கும் என சொல்லிக்கொண்டே இருந்தார். கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தை உற்சாகப்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு மேடையிலும் அவர் அப்படி சொன்னதாகவும் அரசியல் களத்தில் பேச்சுக்கள் கேட்கப்பட்டது. ஸோ அனைவருடைய கணிப்பையும் அடித்து நொறுக்கிவிட்டார். 108 தொகுதிகளை வென்று முதலமைச்சராக இன்று பதவியேற்றிருக்கிறார். நம்பிக்கை வாக்கெடுப்பிலையும் வென்றுவிட்டார். எனவே இனிமேல் தாவேகா ஆட்சிக்கு பெரிய தொல்லை இருக்காது என்று கருதப்படுகிறது. இதற்கிடையே தேர்தலுக்கு முன்பு விஜயின் மனைவி சங்கீதா அவரிடமிருந்து விவாகரத்து வேண்டும் என்று கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். முக்கியமாக இன்னொரு நடிகையோடு அவர் தொடர்பில் இருப்பதாகவும் சொல்லி பரபரப்பை கிளப்பினார். அவர் அப்படி சொன்னது விஜய், த்ரிஷா ஒன்றாக திருமணத்துக்கு சென்றது ஆகிய 2 விவகாரங்களும் அவருக்கான பர்சனல் இமேஜை உடைத்துவிடும் என்று எண்ணினார்கள். ஆனால் இந்த தேர்தல் வெற்றி பெற்றதற்கு பெண்களின் வாக்குகளும் விஜய்க்கு அபரிவிதமாக உதவியிருக்கிறது என்பது ரிசல்ட்டுக்கு பின்பு தெரிய வந்தது. சங்கீதாவின் விவாகரத்தை பொறுத்தவரை கடந்த மாதம் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜூன் மாதத்துக்கு வழக்கை ஒத்தி வைத்தார் நீதிபதி. இந்நிலையில் ஷோபாவின் தங்கையும் விஜயின் சித்தியுமான ஷீலா தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்தார். அந்த பேட்டியில் விஜய் சிறு வயதிலிருந்தே அமைதியான ஆள்தான், ரொம்பவே கஷ்டமும் பட்டிருக்கிறார். அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அந்த மேடையில் அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் சந்தோஷத்தோடு கைகளை தட்டி கொண்டிருந்தேன். அவரை பார்த்து ஹாய் என்று கையை அசைத்தேன். ஐயோ, இப்போ அவர் CM ஆச்சே என தோன்ற 2 கைகளையும் கொப்பி வணக்கம் வைத்தேன். அவரும் பதிலுக்கு வைத்தார். அவரது பர்சனல் வாழ்க்கை பற்றி உண்மைக்கு புறம்பான செய்திதான் வந்திருக்கின்றனர். ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அவர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் மீது பழி போடலாமா என தோன்றும். அரசியல் என்றால் இப்படிதான் போல என நினைத்து கொள்வேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதே சமயம் அவர்கள் ஏதோ எழுதுகிறார்கள், இதை நாம் ஏன் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என கடந்து விடுவேன்.
அப்பப்போ டைம் பாஸுக்கு மட்டும் படிப்பேன். நானாவது பரவாயில்ல, விஜயின் அம்மா சோபா அந்த செய்திகளெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டார். எனக்கான ஒரே மருமகள் வந்து சங்கீதா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஸோ இப்படி சொல்கிறப்ப அப்போ ஏன் வந்து இவங்க பதவி ஏற்கும்போது வரல அப்படிங்கிற கேள்வி தற்போது சமூக வலைத்தளங்களில் திருப்பி எழுப்பப்படுது. தற்போது இந்த நியூஸ் தான் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. இதோடு ஒரு நியூஸும் பரவிட்டுருக்கு. அது என்னன்னா, தலைமை செயலகத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லஞ்ச் கட்டி கொண்டு 10 to 4 வேலை பார்க்கக்கூடிய முதல்வராக வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு. ஸோ அதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். தமிழகத்தின் முதல்வராக 10ஆம் தேதி பொறுப்பேற்ற விஜய் 11ஆம் தேதி முதல் தொடர்ந்து சட்டசபைக்கு வந்து செல்கிறார். அங்கு அவர் அரசு ஊழியர்கள் போல் மதிய உணவையும் எடுத்துக்கொண்டு வந்து அங்கேயே சாப்பிடுவது வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. தமிழக சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்து அதில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விசிகா, IUML ஆகிய கட்சிகள் ஆதரவோடு விஜய் முதல்வராக பதவியேற்றார். இதில் காங்கிரஸ் மட்டும் அமைச்சரவையில் இடம் தர கேட்டதாக சொல்லப்படுது. மற்ற கட்சிகள் வெளியே இருந்து ஆதரவு தருகிறார்கள். இந்த நிலையில் பதவியேற்றது முதலே கருப்பு நிற கோட் சூட்டோடு தலைமை செயலகத்துக்கு விஜய் வந்து செல்கிறார். கடந்த 11ஆம் தேதி அனைத்து MLAக்களுக்கும் இடைக்கால சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பின்னர் சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தலுக்காக தேவேகா சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இதில் சபாநாயகர் பதவிக்கு JCD பிரபாகரும், துணை சபாநாயகர் பதவிக்கு ரவிசங்கரும் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களை விஜய் முன்மொழிந்தார். இந்நிலையில் இவர்களை எதிர்த்து யாரும் போட்டியிடாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இதையடுத்து 12ஆம் தேதி சபாநாயகராக JCD பிரபாகரும், துணை சபாநாயகராக ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக இடைக்கால சபாநாயகர் கருப்பையா அறிவித்தார். இதையடுத்து JCD பிரபாகரை அவை முன்பர் செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் கையை பிடித்து அழைத்து வந்து உட்கார வைத்தனர். அப்போது JCD பிரபாகருக்கு பாராட்டு தெரிவித்து கட்சியின் சார்பில் உறுப்பினர்கள் பேசினர். கடைசியாக முதல்வர் ஸ்டாலின் சபாநாயகரின் கையை பிடித்து இழுத்து வந்து அமர வைப்பதன் கதையை சொல்ல சபாநாயகர் விழுந்து சிரித்து கொண்டிருந்தார். இதையடுத்து கடந்த 13ஆம் தேதி தாவேக அரசு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தது. அதில் அந்த அரசுக்கு 144 MLAக்களுடைய ஆதரவு கிடைத்தது. இதன் மூலம் இந்த தீர்மானத்தில் அந்த அரசு வெற்றி பெற்றதை சபாநாயகர் அறிவித்திருந்தார். அன்றைய தினம் அவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பதவியேற்றது முதல் இன்று வரை விஜய் அரசு ஊழியர்களைப் போல தலைமை செயலகத்திற்கு வந்து செல்கிறார். பதவியேற்பு விழாவுக்கு காலை 8:48 மணிக்கெல்லாம் நேரு ஸ்டேடியத்துக்கு வந்துவிட்டார். அடுத்த நாள் MLAக்கள் பதவியேற்பு விழாவுக்கு காலை 9:30 மணிக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு காலை 8:45 மணிக்கு தலைமை செயலகத்துக்கு வந்துவிட்டார். அடுத்த நாள் சபாநாயகர் தேர்தல் போது 9:30 மணிக்கு அவை தொடங்கிய நிலையில் அவர் 8:55 மணிக்கெல்லாம் சட்டசபைக்கு வந்தார். அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தபோது காலை 9:30 மணிக்கு அவை தொடங்கிய நிலையில் விஜய் 9 மணிக்கே தலைமை செயலகத்துக்கு வந்துவிட்டார். நேற்றைய தினமும் காலை 9:55 மணிக்கு முதல்வர் விஜய் தலைமை செயலகம் வந்தார். மாலை 4 மணி வரை தலைமை செயலகத்திலே இருந்தார். நிதிநிலை குறித்து வெள்ள அறிக்கை, திமுக அரசின் பழைய திட்டங்களை தொடர்வது குறித்து அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினார். இந்த மாதிரி அவர் செய்வது சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருக்கு. இப்படி அவர் வரும்போது தலைமை செயலகத்துக்கு வந்து விஜய் மதிய உணவையும் கொண்டு வந்து விடுவாரா? ஒரு அரசு ஊழியர் போல் அவர் அங்கேயே அமர்ந்து மதிய உணவை சாப்பிடுவாரா? விஜயின் இந்த செயல்களை பார்த்து தலைமை செயலக ஊழியர்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருக்கிறாங்க. ஏற்கனவே பதவியேற்பு விழாவில் அங்கிருந்த டேபிளை விஜய் தூக்கி கொண்டு சென்றது தமிழக மக்களை வியப்பில் ஆழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. விஜய் தனது உணவாக நிறைய உணவுகளை எடுக்காமல் அளவாகவும் எடுத்துட்டு வராரா. காலையில் உணவு இட்லி, முட்டை, பழங்கள், உடனடி ஆற்றல் தரக்கூடிய இளநீரா. மதிய உணவுக்கு அரிசி சாதம், காய்கறிகளோடு புரதச்சத்து நிறைந்த சிக்கன் அல்லது மீனா. இரவு உணவு வந்து எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய சூப்பு, சாலட் அல்லது மிக லேசான உணவா. இந்த மாதிரி தான் அவர் சாப்பிட்றதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவருடைய பெருந்தன்மை காட்டுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.